நீங்களும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காதீங்க, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். பாருடா. ஐயோ, ச்சே, நானே மறந்துட்டேன். நீங்க தேங்க்ஸ் சொல்ல கூட சொன்னீங்கல்ல. சாரி. திரும்ப திரும்ப நான் அதே தப்பு பண்ணிட்டு இருக்கேன்ல. இந்த தேங்க்ஸ் சாரி சொல்ல மட்டுமே எப்பவுமே யோசிக்க கூட எங்க அப்பா அடிக்கடி சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. அதனால எப்பவுமே கரெக்டான டைம்ல யோசிக்காம இதெல்லாம் சொல்லிடுவேன். இப்ப நான் இது ரெண்டையும் சொல்லாம எப்படி நான் உங்ககிட்ட பேச போறேன்னு தெரியலையே. பழகிக்கங்க. நீ பேசாமே இரு, அதே நல்லதுதான். ஆமா, அதென்ன அண்ணன் உங்களை போங்க வாங்கன்னு சொல்றாரு, ஆனா நீங்க அண்ணனை போவான்னு பேசுறீங்க. அத சொல்லணும்னா பெரிய கதையை தான் நான் சொல்லணும். அதை நம்ம அப்புறமா பேசிப்போம். இன்னும் பார்க்கலப்பா, நாளைக்கு தான் போய் பார்க்கணும் டாக்டரை. ஏன்? நான் அதான் சொன்னேனே, இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னு. அதனால தான் போக முடியாம போயிடுச்சு. சரி சரி, பார்த்து பத்திரமா இருங்க. டேய், ராசாத்திக்கு ஒன்றும் இருக்காதுடா. அவன் மனசுக்கு அவன் நல்லா தான் இருப்பா. சரிப்பா, நான் நாளைக்கு டாக்டரை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிடா, பாத்துக்க. வைக்கிறேன். சரிப்பா. என்னங்க, என்ன சொன்னா? ஏதோ பிரச்சனை அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. இல்ல இல்ல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா, இப்ப சரியாயிடுச்சான். நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னான். இப்ப பத்திரமா இருக்காங்களாம். நாளைக்கு போய் டாக்டரை பார்த்துட்டு ஃபோன் பண்றேன்னா. ஏய், என்னடி போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவன் ஃபோன் பண்ணா? அதாம்மா எனக்கும் புரியல. சுத்தம். அப்ப இதுவும் சொதப்பிருச்சா? ஏய், குடிங்க மாமா, ஃபுல்லா என்னால குடிக்க முடியாது. பேபி, என்ன பாக்குற? அங்க பாரு, அண்ணன் குடிக்கட்டோன்னு அவங்களும், அவங்க குடிக்கட்டோன்னு அண்ணனும் எப்படி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து ஜூஸ குடிக்காமலே குடிக்கிற மாதிரி நடிச்சுன்னு இருக்காங்க பாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க. தம்பி, இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. எப்படி? பரவாயில்ல, நான் செலவு மோசம் இல்ல. ஏங்க, என்ன கேக்குற மாதிரி சொல்லுங்க. இல்ல, உன்னை பாக்க வச்சின்னு நான் மட்டும் எப்படி குடிக்கிறது? அதுக்கு என்ன, ஆளுக்கு பாதியா குடிப்போம். பரவாயில்ல, அமுல் பேபி நம்ம நினைச்ச மாதிரி பியூஸ் போன டியூப் லைட் இல்ல. கொஞ்சம் அவனுக்குள்ளயும் ரொமான்ஸ் இருக்குது. ஏங்க, என்னங்க யோசிக்கிறீங்க? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்களே முழுசா குடிச்சுக்கோங்க. நான் அப்படி யோசிக்கல, நாம ஆளுக்கு பாதியாவே குடிக்கலாம். ஓகேல, எடுத்துக்கலாம்ல. அப்புறம் ஃபீல் பண்ண கூடாது. ஆமா, எப்படி ஒரே நாள்ல கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இந்த ஒரு விஷயம் போதாதா நீங்க எப்படி அவர் எப்படின்னு தெரிஞ்சுக்க? ராசாத்தி, நீங்க பாக்குறதுக்கு பவ்யமா இருந்தாலும் ரொம்ப விவரமான ஆள் தான் போலகுது. செம்ம சார்பா எல்லாத்தையும் கவனிக்கிறீங்க. அது சரி, அண்ணா அப்படியே இருந்தா நீங்களும் அவர் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுடுவீங்களா? யார் சொன்னது? எங்க முயற்சி எல்லாம் வேற லெவல் முயற்சி. ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. கல்யாணத்துக்கு முன்னாடியும் அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்படிதானா? அப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா? அப்படியும் சொல்லலாம். ஒன் சைடு லவ். நான் மட்டும்தான் அவனை லவ் பண்ண. அப்போ நீங்களும் வீக்கா தான் இருக்கீங்க. லவ் பண்ண காலத்திலேயே அவருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்கலாம்ல. நான் என்ன பண்ணலங்கிறீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஆமா ஆமா,
ஆக்கா பணமண்டை. ஆ, இப்படி இல்லாம பேர் வைப்பாங்க? வீட்ல வேற பேர் தாங்க வச்சாங்க. ஆனா சத்யா தான் அந்த பேர் சூட் ஆகலன்னு மாத்திடுச்சு. அது பேரை சொன்னாலே அந்த முகம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கணும்ல. இதோ மண்டைய பாருங்க, நல்ல பணம் வர மாதிரி இருக்குதா? அதே இதோ இவனை பாருங்க, அப்படியே மாக்கான் தான். கூப்பிட்டா பர்ஃபெக்டா இருக்கும். ஆமா ஆமா, அமுல் பேபின்னு அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்களே, அது ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. இன்னமும் பேபியா தான் இருக்காரு. அதுக்காக நீங்க இப்படியே இருந்தா அவரும் அப்படியே தான் இருப்பாரு. அதான் சொன்னல ராசாத்தி, ஏகப்பட்ட முயற்சியை நான் பண்ணிட்டேன். எதுவுமே அந்த மரமண்டைக்கு புரியவே இல்ல. என்னெல்லாம் அப்படி பண்ணிருக்கீங்க? அது நாங்க சொல்றோம். ஒரு வாட்டி பிரபு சார் சத்யாவை கண்டுக்காம போயிட்டாரு. அதுக்கு சத்யா என்ன பண்ணி தெரியும்? சத்யா அவங்க அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கும் தெரியுமா? அவர் ட்ரெஸ் தூக்கி பிரபு சார்ட்ட ஆனா அப்ப கூட பிரபு சாருக்கு சத்யாவோட அன்பு புரியவே இல்லை. இன்னொரு வாட்டி என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அடிங்க. சத்யாவுக்கு பிரபு சார் மேல எவ்வளவு லவ் இருந்தா அந்த பாட்டில கரெக்டா உடைச்சிருக்கோம். ஆனா பிரபு சாருக்கு தான் அது புரியவே இல்லை. இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஒரு வாட்டிலாம் சத்யா சும்மா மிரட்டி விட்டுருச்சு. ஒரு நாள் பிரபு சார் அப்படியே சும்மா வந்துட்டு இருந்தாரா. இதெல்லாம் பண்ணா காதல் எப்படி வரும்? பயம் தான் வரும். ஆமாங்க, கடைசியா அவனுக்கு அதான் வந்துச்சு. ஆமா, இப்படி பண்ணா அதான் வரும். எனக்கு தெரிஞ்சதானே என்ன பண்ண முடியும். சரி, போனது போகட்டும். இனிமே நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. உங்க மேல அண்ணனுக்கு தானா காதல் வரும். என்ன பண்ணும்? நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை. காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு நல்லா தலைய சேலைய கட்டி தலை நிறைய பூ வச்சு. இந்த தலையிலயா? ஓ, வைக்க முடியாதா? சரி விடுங்க. குளிச்சு முடிச்சு மங்களகரமா சாமி கும்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிற அண்ணன் காலை போய் தொட்டு கும்பிடுங்க. அப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. என்ன சொல்லணும்? தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லுங்க. தீர்க்க சுமங்கலியா இருங்க. குட் நைட். என்ன திரும்ப படுக்க போறீங்க? இன்னும் இருக்குது. என்ன இருக்கு? இன்னும் இருக்குது. இந்த குங்குமத்தை எடுத்து என் தாலியில வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. வச்சு விடுங்க. என்னங்க திடீர்னு இப்படிலாம்? தினமும்
தினமும் புருஷன் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம். வா. அப்போ அண்ணனுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும்? சுத்தம். கல்யாணமாகி எத்தனை மாசம் இருக்கும்? அது ஒரு 3-4 மாசம் வரும். அண்ணனுக்கு உங்களை எவ்வளவு நாளா தெரியும்? அது ஒரு 6 மாசத்துக்கு மேல தெரியும். ஆமா, நீங்க எதுக்கு இப்ப இதெல்லாம் கேக்குறீங்க? உனக்கு இவ்வளோ நாளாயும் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியலையேன்னு கேட்க போறீங்களா? எவ்வளவு வீக்கா இருக்கீங்க பாருங்க. இல்ல, அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன பிடிக்குங்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. என்ன பிடிக்குங்கிறத யோசிங்க, அத பண்ணுங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எப்பவுமே அவங்க ரூட்ல போனாதான் அவங்கள அசத்த முடியும். அமுல் பேபிக்கு என்ன பிடிக்கும்? அதெல்லாம் சரி, எனக்கு பரதநாட்டியம்னா என்னன்னே தெரியாது. பட்டுல ஆடுறதெல்லாம் பாத்துக்கிறேன். இனிமே நான் போய் கத்துக்கிட்டு வரணும்னா பல வருஷம் ஆயிடுமே. உன்னை யாரை கத்துக்க சொன்னா? எங்கேயாவது அரங்கேற்றம் நடக்குதுன்னா நீ அவனை கூட்டிட்டு போ. என்ன ஏண்டி மறைக்கிற? அவனுக்கு பிடிக்கணும்னா நான் தானே ஆடணும். லூஸ் மாதிரி பேசினு இருக்கிறீங்க. அது சரி, உனக்கு ஆட தெரியாதுன்னா நான் என்னடி பண்ண முடியும்? நடுவுல லூசுன்னு வேற சொல்ற. இரு, நான் அப்புறமா வச்சுக்கிறேன். எப்ப என்னால வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு கொஞ்சம் திங்க் பண்ணணும். நல்லா திங்க் பண்ணு. பரதநாட்டியமா? உங்களை பார்த்தல எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு ஏஞ்சி போங்க. என்ன என் பக்கத்துல வர நீ சொல்றல, ஏங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ அமுல் பேபி, ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கேளு. நடந்தது யாராண்டியோ சொல்லாதன ப்ளீஸ். என்ன எல்லாரும் கலாய்ப்பாங்க அமுல் பேபி. ப்ளீஸ் அமுல் பேபி, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உங்களை கலாய்க்கணுங்க. நீங்க செஞ்ச சேட்டை எல்லார்ட்டையும் சொல்லுவேன். டமார் அடிச்சு சொல்லுவேன். அமுல் பேபி வேணாம் அமுல் பேபி, ப்ளீஸ் அமுல் பேபி, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்லுவேன்னா நான் சொல்லுவேன். என்னாச்சுன்னு? உடம்பு சரியில்லையா? ஆமா, கொஞ்சம் ஃபீவரா இருக்குது. ஃபீவரா? உடம்பு சூடா இல்லையே, சில்லுன்னு தானே இருக்கு. அது குளிர் ஜுரம். என்ன சத்யா, குளிர் ஜுரம்னு சொல்லிட்டு இப்படி உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போலாம் வாங்க. ஐயோ, எனக்கு அந்த அளவுக்குள்ள காய்ச்சல் இல்ல சிஸ்டர். அப்புறம் ஏன் இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க? அது ப்ளீஸ் நான் சொல்லுவேங்க. ப்ளீஸ் நான் சொல்லுவேன். அது ப்ளீஸ் 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 எல்லாம் இவங்களா தாங்க. நான் சொல்லுவேன். நேத்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வேணாம் சொன்னா கேளு. வேணாம் ப்ளீஸ் சொல்லுவேன். அதாவது மேல இருந்து